செயின்ட் ஆட்ரியன் ஆஃப் கேண்டர்பரி நார்த் ஆப்பிரிக்காவோட பெர்பரா பழங்குடியினத்தை சேர்ந்த புனிதர். நேபிள்ஸ் அருகில் இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியம் நிரிடினம் துறவு மடத்துக்கு மடாதிபதியா இருந்திருக்காரு. திருத்தந்தை விட்டாலியன் அவர்களால 2 தடவை கேண்டர்பரி மறைமாவட்டத்துக்கு பேராயரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா 2 தடவையும் தாழ்மையோட அந்த பொறுப்பை மறுத்திருக்காரு. அதுக்கு பிறகு திருத்தந்தையோட வேண்டுகோளின்படி புதிய பேராயரோட பிரிட்டன் பயணமாயிருக்காரு. பிரிட்டன் போனதும் செயின்ட் பீட்டர் துறவு மடத்துக்கு மடாதிபதியா பொறுப்பேற்றிருக்காரு. இவரோட நிர்வாகத்துல அந்த துறவு மடம் ரொம்பவே புகழ் பெற்றிருக்கு. ஆட்ரியன் லத்தீன் மற்றும் கிரேக்கம் ஆகிய மொழிகள்ல திருவிவிலியத்தை கற்று புலமை பெற்றிருக்காரு. தீவோட எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செஞ்சு பலதரப்பட்ட அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சிருக்காரு. கலை, வானியல், எண்கணிதம், உயிரியல் மற்றும் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளையும் கற்பிச்சிருக்காரு. இவர்களோட காலத்துல இங்கிலாந்து கல்வியில மறுமலர்ச்சி அடைந்த நாடா அறிமுகப்படுத்தப்பட்டதா 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில திருத்தந்தை 1ஆம் கிரகோரி அவர்கள் எழுதின லிபர் பாஸ்டோலிஸ் கரே அப்படிங்கிற நூலோட முன்னுரையில அரசர் ஆல்ஃபிரிட் தெரிவிச்சிருக்காரு. கிபி 710ஆம் ஆண்டு ஆட்ரியன் இறந்து போயிருக்காரு. ஜனவரி 9 செயின்ட் ஆட்ரியன் ஆஃப் கேண்டர்பரியோட ஃபீஸ்ட் டே.